சரி சாப்பிட்டு ஈகல் அன்கோ குடும்ப உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். நல்லா எல்லாமே கிளாப் பண்ணலாமே, ஒரு கைதான் சந்தோஷம். ஸோ அனைவருக்கும் மீண்டும் உற்சாகமான மாலை வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 3ஆம் பாகத்தின் 11ஆம் மாத குழுக்கள் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த குழுக்களை சிறப்பாக நடத்தி கொடுக்கு நம்மளுடைய வீரர் வெற்றியாளர் எல்லாருக்கும் எந்த பேச்சிலுமே நீங்கள் பண்ணக்கூடிய வீரர் நமக்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்க வெல்கம் பண்ணுறேன். ஸோ முருகேஷ் சார் ப்ளீஸ் அந்த வெல்கம் திஸ். ஓகே, அது தொடர்ந்து நம்மளுடைய அட்மின் மேடம் ரூபி மேடம் ப்ளீஸ் அந்த வெல்கம் திஸ். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் சார். வணக்கம் சுணக்கமாக இருக்குது. என்ன நண்பர் ஒருத்தர் ஈரோட்டில் நீங்கள் ஈகல் அன்கோ எம்டியான்னு கேட்டார். வடிவேலாம் நீங்களான்னு கேட்குறாரு. இவரை கூப்பிட்டு என்ன விட்டுறாரா, அதிகமாக நான் லைவ்ல வரதுனால வடிவேல் எம்டியான்னு கேட்குற அளவுக்கு மாறி இருக்கு. வாழ்த்துக்கள். நல்ல ஒரு பாராட்டை கொடுத்துடலாம். வாழ்க்கையே போகணும் போயிட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வர வேண்டும். இன்னைக்கு தேதி 25 3ஆம் பாகத்தோட 11ஆவது மாத குழுக்கள் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் குழுக்கள் சிறப்பாக நடத்தி பரிசுகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். 11ஆவது மாதம் என்ன பரிசு? இன்னைக்கு 2 கிராம் காயின் இன்வெர்டர் இல்லைன்னா ஏதோ ஒன்று. இப்போ பவுனு வைக்கிற வேலைக்கு இன்வெர்டர் யாராவது கேட்பாங்களா? 2 கிராம் கோல்டு தான் கேட்பாங்க. எத்தனை நபர்? அது எத்தனை நபருக்கு அப்படின்னா 2 நபர்களுக்கு. இந்த 2 அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்த்துடலாங்களா? அது நான் தான் அடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த அதிர்ஷ்டசாலி பார்த்துன்னா சும்மா வந்து நல்ல ஒரு பாராட்ட நல்லபடி காமிச்சிங்க சார். 3ஆம் பாகத்தின் 11ஆம் மாத குழுக்கள்ல ஸோ 2 பேருக்கு நம்ம 2 கிராம் தங்க நாணயம் போட்டிருக்கோம். ஸோ அது இல்லைனாக்கா நம்ம இன்வெர்டர் போட்டிருந்தோம். ஸோ அந்த 2 வெற்றியாளர் பார்க்கறதுக்காண்டி ஆரம்பிக்க போகிறோம். வாங்க சகாதேவன் சார், சிறப்பாக யாராவது வந்து நீங்கள் கையால் சிறப்பித்து பண்ணி கொடுத்துருங்க. 3ஆம் பாகத்தின் வணக்கம். பார்த்து எடுத்துருவோமா? எனக்கே வரும்னு நினைக்கிறோம். சந்தோஷம் தான். என் பேர் எனக்கு தெரியல. உள்ள தேடி பார்த்துருவோம். 26-20 நல்லா லைமியா இருக்கு. 3ஆம் பாகத்தின் 11ஆம் மாத குழுக்கள்ல சொல்லுங்க. விஜயா மட்டங்கள் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் டீலர் அனிதா மேம். ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே, இன்னும் ஒரு நபர் இருக்காங்க. சும்மா எடுங்க, ஒண்ணு இல்ல, பணம் தர வேண்டாம், சீட்டு கூட எடுத்தா போதும். பணத்தை கொடுத்துறீங்களே. சரி, 3ஆம் பாகத்தின் 2ஆம் வீட்டை தேர்ந்தெடுக்க போறோம். அப்படியே குளிக்க எடுங்க. 3ஆம் பாகத்தின் 2வது வெற்றியாளர். ஓகே, சார் எடுத்துட்டாங்க. அப்ப யாருன்னு பார்க்க போறோம்? பார்த்துடலாம் சார். நல்லா கிளாப் பண்ணிடுவோம். 22-11 ராஜேஸ்வரி மெடிக்கல் காலேஜ் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் டீலர் மேனகா. வாவ், ஜஸ்ட் 2 கிராம் கோல்டு போச்சு. கரெக்டா இவ்வளவு நேரம் உணவு. சரி, ரைட், ஓகே. 2 கிராம் இன்னொன்னு சார், இன்னொன்னு கட்டல. அவங்க 1000 ரூபாய் கட்டிங்க. இன்னைக்கு 35,000 மட்டும் வந்திருக்குமே. இல்ல, அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்து எடுங்க சார். நெக்ஸ்ட் இன்னொன்னு எடுங்க. அடுத்தது சார் பாத்துங்களா? அடுத்து 23-04 23-04 பாருங்க மேடம்.
இளந்தமிழ், மானோஜ்பட்டி, டிஸ்ட்ரிக்ட் தஞ்சாவூர், டீலர் ஆக்னஸ் மேடம். ஓகே ஓகே பணம் கட்டியிருக்காங்க சார். ஓகே, வாழ்த்துக்கள். இந்த இரண்டு அழைத்ததாளர்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி ஐயா. வாங்க, வணக்கம். வாங்க வாங்க சார். ஓகே, மீண்டும் அடுத்த அந்த சீட் உள்ள போட்டு 5ஆம் தேதி சார் அதே தேர்தல் நடைபெறும். அதை அப்படியே சொல்லி உள்ள போட்டு இந்த ரொம்ப அதிர்ஷ்டம் இருந்திருக்கு. மிஸ் ஆயிட்டாங்க. 22-11 இந்த நம்பருக்கு வந்து 2 கிராம் கோல்டு நீங்க மிஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு மிஸ் ஆகாம இருக்கணும்னா என்ன பண்ணுங்க, பணத்தை முத நாளே கட்டணும். கடைசி நேரத்துல கட்டக்கூடாது. முத நாளே பணத்தை வசூல் பண்ணி என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். சில பேர்லாம் இன்னைக்கு தூக்கலா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு தூக்கலையே தான் பணம் கட்டினா நீங்க பரிசு கிடைக்கும். இல்லை உழுந்துட்டு பணம் கட்டலான்னா எவ்வளோ ரொம்ப மன கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு நைட்டு தூக்கவே மாட்டாங்க. ஓகே, தேங்க்யூ. சுடி போடல நான் போ திரும்ப சொல்லி ஓகே சார். லைவ் பார்த்துட்டு அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி இப்போ நான் சொல்றது என்னன்னாக்கா நிறைய பேர் வந்து பேமெண்ட்லாம் போடுறாங்க. இப்படி மாதிரிலாம் இப்போ வராங்க. இன்னைக்கு கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வராங்க. என்ன ஒரு விஷயம்னாக்கா நீங்கள் பேமெண்ட் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் அந்த அட்டை நம்பரை கொஞ்சம் வாய்ஸாவது போட்டு, ஏன்னா கம்பெனி நம்பரும் உங்கள்கிட்ட இருக்கு, அட்மின் நம்பரும் உங்கள்கிட்ட இருக்கு. ஒன்றும் முடிஞ்சளவு வாய்ஸ் போட்டு விட்டுருங்க. ஏன்னா டைப் பண்ணி அனுப்பிடுங்க. ஏன்னா உங்களுக்கு விஜயம் இல்லாமல் கரெக்டாக வர வச்சிருக்கோம். கடைசி நேரம் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது, டைமிங் ஆகுது. அதனால் இப்போ தான் லைவே பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 செகண்ட் அப்படி லேட் ஆகிடுச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதனால் அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியாகவே எங்களுக்கு சீக்கிரமாக போட்டு முடிஞ்சுங்க. ஓகே, அடுத்த ஒரு 10 நிமிஷம் அடுத்த கொடுக்குற பார்க்கலாம். ஓகே, நன்றி சார்.